சிலைகளையும் நினைவு சின்னங்களையும் கண்ணியப்படுத்துவது பற்றிய சட்டம் இன்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழிகேடு என்னன்னு கேட்டால் இது என்ன, சிலைகளை கண்ணியப்படுத்துறது, அதுக்கு மாலை போடுறது, அதை அலங்கரிக்கிறது, அதற்கு உயர்ந்த மாடங்களை ஏற்படுத்துறது, கட்டடங்களை எழுப்புறது, அது சிலைகளை பாதுகாக்கிறதுக்காக வேலைகள் செய்கிறது, அதை கழுவி விடுறது, பெயிண்ட் அடிக்கிறது, அது செய்கிறது எல்லாமே வழிகேடு பாவங்கள். அதே மாதிரி சில நினைவு சின்னங்களை ஏற்படுத்துறது, சிலையாக இருக்கலாம் இல்லை வேறு வடிவத்தில் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு மண்டபம் கட்டுறது, நினைவு மண்டபம், மணி மண்டபம், இப்படிலாம் கட்டுறாங்களா இல்லையா? இது எல்லாமே பாவமானவை. இதில் மார்க்கத்தில் கூடாது. இறந்தவர்களுக்காக சிலைகள் நடுவதும் மணிமண்டபங்கள் கட்டுவது, நினைவு மண்டபங்கள் கட்டுவது எல்லாமே பாவமானவை. சிலைகள் அப்படின்னு சொன்னால் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் சொல்கிறாங்க, மனிதன் மிருகம் போன்ற உயிருள்ள விஷயங்களை உருவங்களாக செதுக்கி எடுக்கிறது. அப்போது மனித உருவம்னு இருக்கணும் அவசியம் இல்லை, அது ஒரு விலங்கு உடையதாக இருக்கலாம், பறவை உடையதாக இருக்கலாம், இது எல்லாமே சிலைகள் தான். பாருங்கள், சிலைகள் நட்டிருக்கிறவங்க மனிதர்களையும் அப்படி ஆக்கியிருக்கிறாங்க, அல்லது அவங்க ஏதோ ஒரு மிருகத்தை வணங்கக்கூடியதாக இருந்தால் அதுக்கு ஒரு சிலை நடுறாங்களா இல்லையா? குதிரையை நட்டு வைக்கிறாங்க, மாட்டை சிலையாக வடித்து வைக்கிறாங்க, நந்தி, இப்படி பலவிதமான சிலைகள் உருவாக்கப்படுது. எல்லாமே உயிருள்ளவற்றின் உருவங்களை உருவாக்குறது. நினைவு சின்னம் அப்படின்னு சொன்னால் சில அடையாளம் வைக்கும் கற்கள், அது ஒரு மண்டபம், கல், எதுவாக இருக்கலாம். அவற்றில் தங்களுடைய தலைவர்கள், கண்ணியத்திற்குரிய பெரிய மனிதர்களுடைய படங்களை வைத்து அவர்களின் நினைவு கூறும் விதமாக என்ன செய்கிறது, அவங்களுக்காக சில வணக்கங்களை, பூஜைகளை, அறுத்து பலியிடுறது, இந்த மாதிரி காரியங்களை முஷ்ரிக்குகள் செய்கிறாங்கல்ல, அதைத்தான் ஷேக் ஃபௌசான் இங்கே குறிப்பிடுறாங்க. முஷ்ரிக்குகள் செய்யக்கூடிய இதெல்லாம் மார்க்கத்தில் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருள்ளவற்றுடைய படங்களை வரைவதை தடை செய்திருக்கிறாங்க, எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் சரி, பெரிய ஆலிமாக இருக்கட்டும், நபிமார்களாக இருக்கட்டும், மன்னர்களாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், யாருடையதையும் அவருடைய உயிருள்ளவர்களுடைய படங்களே வரையக்கூடாது, சிலைகளையும் வடிக்கக்கூடாது. இதுக்கு தடை வந்திருக்குது. அது எதுலேயும் செய்யக்கூடாது. அது ஒரு பலகையாக இருக்கலாம், பேப்பரில் இருக்கலாம், அல்ல ஒரு துணியில் இருக்கலாம், அல்ல கல்லில் இருக்கலாம், எல்லாமே மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. உயிருள்ளவற்றின் படங்களை உருவாக்குதல், அது ஒரு ஃபோட்டோ மூலமாக எடுக்கலாம். எப்படி இருந்தாலும் இதெல்லாம் சிலைகளை உருவாக்குற குற்றத்தில் வரும். சரியா? உருவப்படங்களை சுவரில் தொங்க விடுவதும் சிலைகள் நினைவு சின்னங்களை வைத்திருப்பதும் நபியோரால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இவை ஷிர்கிற்கு இழுத்து செல்லக்கூடியவை. அதனால தான் ரசூலுல்லாஹ் தடை செய்திருக்கிறாங்க. தடைக்கான காரணமும் இது. பூமியில் முதல் இணை வைப்பு, அதாவது முதல் ஷிர்க் ஏற்பட்ட காரணமே உருவப்படங்கள் வரைஞ்சதும் சிலைகளை வடித்ததும் தான் காரணம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் நல்லடியார்கள் சிலர் இருந்தாங்க. அவங்க இறந்த பிறகு அந்த மக்கள் அந்த நல்லடியார்களுக்காக என்ன செய்தாங்க, சிலைகளை நட்டாங்க. மக்கள் அதிக கவலைப்பட்டாங்களே இல்லையா, அவங்க இறந்துட்டாங்களேன்னு. உடனே ஷைத்தான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டானா. ஷைத்தான் என்ன செய்தான், அவங்களுடைய உள்ளங்களில் வஸ்வாசை போட்டான். என்ன போட்டான்னா, நீங்கள் இதை செய்யலாமே, அவங்களை நினைவு கூறுறதுக்காக நீங்கள் இப்படி சில அடையாளங்கள் ஏற்படுத்தலாமே. அப்போ முதல் தடவையாக பக்காவாக அவங்களுடைய உருவம் போலலாம் சிலை வடிக்கப்படலை. இறந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் அந்த அவங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த நல்லடியார்கள், அவுலியாக்கள்னா வத்து, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர், அவங்களுக்காக அப்படியே அவங்களுடைய சிலை வடிக்கப்பட்டதானே இல்லை. ஆனால் ஒரு அடையாள கல் நிறுத்தப்பட்டது. அது வெறும் கல் தான். ஆனால் அது பிற்காலத்தில் சிலையாக, வணங்கும் தூணாக, வணங்கும் பொருளாக மாற்றப்பட்டுருச்சு. பிறகு அவங்க அதில் பெயரை செதுக்குனாங்க. முதல்ல தூணை அனுப்பிச்சு அவர் பெயரை செதுக்குனாங்க. இப்படி கொஞ்சமாக மக்கள் அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் வணங்கலை, ஆனால் பிற்காலத்தில் கொஞ்சமாக ஜென்ரேஷன் மாறும்போது வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த செய்தி புகாரில் 4920வது ஹதீஸாக இடம்பெறுது, செய்தியாக இடம்பெறுது.
அப்போ இந்த உருவப்படங்களால் ஏற்பட்ட ஷிர்கை, இணை வைப்பை கண்டிப்பதற்காகத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அல்லாஹ் அனுப்பினா முதல் ரசூல் அவங்க இந்த ஷிர்க்குக்கு எதிராக அனுப்பப்பட்டாங்க. இதைத்தான் அல்லாஹ் தஆலா சூரா நூஹ்ல 71வது சூராவுடைய 23வது ஆயத்தில் சொல்லிக்கிறார், வகாலு லா ததருன்ன ஆலிஹதகும் வலா ததருன்ன வத்தம் வலா சுவாஅன் வலா யகூஸ வ யஊக நஸ்ரா. அவர்கள் உங்கள் தெய்வங்களை விட்டு விடாதீர்கள் என்று சொன்னார்கள். என்ன, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தில் இருந்த சிலை வணங்கியல்னு சொன்னாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு எதிராக மக்கள்கிட்ட நீங்கள் நீ வணங்கிட்டு இருக்க தெய்வங்களை விடாதீங்க, வத்தையோ சுவாவையோ யகூசையோ யஊக்கையோ நஸ்ரையோ விட்டு விடாதீர்கள். அந்த 5 பேருடைய பேரை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுறான். முதல் தடவை வணங்கப்பட்டவங்க இவங்க தான். அப்போது இதுதான் நிலைமை. அப்போ சிலைகள் வடிக்கப்படுவது அது பிற்காலத்தில் வணங்கப்படுவதற்கு காரணமாக இருக்குங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நினைவு சின்னங்களால் ஏற்பட்ட ஷிர்கையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பை ஏற்க மறுத்து இங்கு நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நினைவு சின்னங்கள் பண்ணால் அது பின்னாடி எப்படி ஷிர்க்குக்கு வழிவகுக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஷிர்க்கை ஒழிக்கத்தான் நூஹை அனுப்பினா. பிறகு தூஃபான், மிகப்பெரிய வெள்ள பிரளயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினா, அத்தனை காஃபிர்களை அழித்தான். உருவப்படம் வரைவதும் அதனை பாதுகாப்பதும் எந்த அளவுக்கு தீங்கானது என்பதை விளங்கி கொள்ள இதுவே போதும். ஏன் நம்ம இதை கூடாது ஹராம் சொல்கிறோன்னா இதுவே போதும். இதை விளங்கினாலே தெரியும். இன்றைக்கி பாருங்கள், நாம் பார்க்குற பகுதியில் அரசியலின் பேரால் எந்த அளவுக்கு இன்றைக்கி முஸ்லீம்கள் இழிவான கொள்கை அற்றவர்களாக, தௌஹீதை விட்டு தூரமானவர்களாக மாறி போகிறாங்க. அரசியல் ஆதாயங்களுக்காக, அதிகாரத்துக்காக முஸ்லீம் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்துறவர் என்ன சொல்கிறாரு மக்கள்கிட்ட, நான் என்னுடைய பகுதி மக்களுக்கு இன்னென்ன சேவையெல்லாம் செய்வேன், இதை சிறப்பாக செய்வேன். அதில் ஒன்று சொல்கிறார், இத்தனை இங்கு வணங்கப்படுற இந்த குறிப்பிட்ட சிலைகள் கோயில்கள் அதையெல்லாம் நான் சீரமைத்து கொடுப்பேன், அதை நான் சிறப்பாக செய்து தருவேன், அவங்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பேன் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய பாவம் அது விலங்கலை பார்த்தீங்களா அவங்க. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் கண்ணை மறைச்சிருச்சு, கொள்கை அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஆகிட்டாங்க. ஆகவே தான் இங்கே நம்ம விலகிக் கொள்ளணும். நினைவு சின்னங்களை எழுப்புறதே தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம எவ்வளோ கவனிக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனில் உருவப்படம் வரைவது தடை செய்யப்பட்டிருக்குது, இதுக்கெல்லாம் இது காரணமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உருவப்படம் வரைவரை சபித்திருக்கிறார்கள். அவர்கள் மறுமையில் கடுமையான வேதனைக்கு உள்ளாகுவார்கள் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். யார் சிலை உருவாக்கக்கூடிய உருவப்படத்தை உருவாக்கக்கூடியவங்களுக்கு கடுமையான தண்டனை மறுமையில் இருக்கும். உருவப்படம் வச்சிருக்கிற வீட்டுக்குள்ளே மலக்குகள், ரஹமத்துடைய மலக்குகள் நுழைய மாட்டார்கள் அப்படின்னு ரசூல்லா எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் இப்படி ரசூல்லா சொன்னாங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் சிலை உருவாக்குறது, உருவப்படங்களை உருவாக்குறோம் அந்த வேலையை நாம் செய்யக்கூடாதுங்கிறத, கொள்கையை பாதுகாக்க, நம்முடைய அக்கீதாவை பாதுகாக்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு இவ்வளோ முன்னேற்பாடுகளில் கவனம் செலுத்துகிறாங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் சாதாரணமாக இதில் எல்லாம் விழுகிறாங்க, ஷிர்க்களை விழுகிறாங்க, ஷிர்க்கை ஆதரிக்கிறாங்க. இந்த நினைவு சிலைகளை சபைகளில் நட்டினாலும் அல்லது பூந்தோட்டங்கள், விளையாட்டு இடங்கள், மைதானங்கள் நட்டு எல்லாமே ஹராம் தான். மார்க்க சட்டம் அதுதான். மனங்களை நான் சும்மா நடுகிறேன், ஹராம். ஏன்னா இதெல்லாம் ஷிர்க்கு கொண்டு போய் சேர்க்கும். கொள்கை அக்கீதாவை வீணாக்கி நாசமாக்கிறோம், தௌஹீதை நாசமாக்கிறோம் அப்படிங்கிறத காரணம். இன்றைய உலகத்தில் காபிர்கள் இதனை செய்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்களுக்கு ஒரு நேர்த்தியான அக்கீதா, கொள்கை இல்லை. காபிர்களுக்கு ஒப்பாக முஸ்லீம்களும் இவற்றை செய்கிறார்களே, இது தடை செய்யப்பட்டது. ஆகவே முஸ்லீம்கள் தங்களின் பலம், ஈடேற்றம் இவற்றின் மூலம் இவற்றின் அடித்தளமாக அஸ்திவாரமாக இருக்கிற கொள்கையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் இந்த பாடத்தில் எச்சரிக்கை செய்கிறாங்க. ஆக சிலைகளை கண்ணியப்படுத்துறது, நினைவு மண்டபங்களை கண்ணியப்படுத்துறது, தூண்களை, நினைவு தூண், நினைவு சின்னங்களை உருவாக்குறது, கண்ணியப்படுத்துறது எல்லாமே ஹராம். அதனிடம் அது எல்லாமே ஷிர்க்குக்கு இட்டு செல்லக்கூடிய பாதையாக இருக்குங்கிறது தான் முக்கியமான காரணமாக இந்த பாடத்தில் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க.